சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம். பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதாவது ஆசீர்வாதத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் அது மீது ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சிட்டு நம்மளை படைச்சிருக்கிறார். சிருஷ்டிப்பில் நமக்கு என்னென்ன தேவையோ, ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிட்டு தான் நம்மை படைத்திருக்கிறார்.
மனிதனை படைத்த பின்பு மனிதனுக்கு இது தேவைன்ற ஒரு தேவையே கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சிட்டார். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய கரம் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய மனம், அவருடைய இருதயம் நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அவருடைய கோபம் ஒரு நொடி, ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவே கிடையாது. நம்ம செய்கிற தவறுகள் நிமித்தம் தேவனுடைய கோபம் ஒருவேளை நமக்கு வரும் என்றால் அது கொஞ்ச நேரம்தான். ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை. நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய பாதை சரியாக இருக்குமான்றால் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் எல்லாத்தையும் காட்டிலும் நம்மை தேவன் விசேஷமாய் படைத்திருக்கிறார். நம்மிடத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தம்முடைய குமாரனை நமக்காக சிலுவையிலே பலியாக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யாரும் போய் நம்மளாம் ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரே நம்முடைய குமாரனை சிலுவையில் அனுப்புங்க. தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நம்மளை வாழ வைக்கும்படியாக, நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத நபர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முள் அவங்கள குத்திக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என் கிருபை உனக்கு போதும், நான் இருக்கிறேன், நீ அதவே பிடிச்சிக்கிட்டு இருக்காத. நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், தைரியமாக இரு. கர்த்தருடைய கரம் அப்படி தான் நம்மை நோக்கி நீண்டு கொண்டு இருக்கிறது. 107வது சங்கீதம் 38வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? மிகுதியும் பெருகுகிறார். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நம்ம நிரப்ப வேண்டிய பகுதிகள் நிறையா இருக்குது. இன்னும் நம்ம வீடே நிரம்பலை. நம்ம எப்படி பூமியை நிரப்ப போகிறோம்? நம்ம வீடெல்லாம் அஸ்வாங்க சேர்ந்துருச்சா? நிச்சயம் சொல்ல முடியாது. நிறைய பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மிகுதியும் பெருகுகிறார். மனிதனை படிச்சுட்டு அப்படி சொல்லி தான் ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, இன்றும் தேவன் மாறாதவர். நம்மளை இன்றும் அவ்விதமாக தான் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. இந்த யோர்தானை கடந்து போகும் பொழுது கோலும் கையுமா எதுவுமே இல்லை. யாக்கோபு கையில், அவன் கையில் இருந்தது ஒரே ஒரு கோல் தான். ஆனால் கர்த்தர் அவனை எப்படி திரும்பி வர பண்ணார்? 2 பரிவாரங்களோடு. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி எனக்கு இல்லை. ஆனால் தேவன் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் நம்மளை ஆஸ்வதிக்கிறது கிடையாது. இரக்கம், அவருடைய கிருபை. நம்மளுடைய தகுதியின் அடிப்படையில் நம்மளை ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சோம்னா யாருமே ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எல்லாமே குறையுள்ளவர்கள். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தேவ சமூகத்துக்கு நமக்கும் தூரம் இடைவெளி உண்டாக்குகிறது. அவைகளின் மத்தியில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்றார். யாக்கோபு இதான் சொல்கிறான், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் வாசிங்க, கொஞ்சம் கூட எனக்கு தகுதி கிடையாது. எவ்வளவு எனக்கு நான் பார்க்கிறவான் அல்ல.
கோலும் கையுமா. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கையில் என்ன இருக்குது? அவன் சொன்னால், நான் இப்படி பார்வனை போய் பார்க்குறது, பார்வனுக்கு முன்பதாக நான் நிற்க முடியுமா? ஆண்டவர் உன் கையில் என்ன இருக்குது? அன்னைக்கு அவன் கையில் இருந்தது ஒரு கோல் மாத்திரம்தான். ஆண்டவர் சொன்னார், அது போதும் எனக்கு, எம்டிஎல் இல்லை, ஏதோ ஒன்று கையில் வச்சுருக்கிறேல்ல, அது எனக்கு போதும். தேவன் அந்த ஒரு கோலை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அருமையானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மத்தில் நம் சார்பாக அவிதமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நான் என்ன, எங்கள் கோத்திரத்திலே நாங்கள் தான் சின்ன கோத்திரம், கடைசி கோத்திரம், நான் எம்மாத்திரம் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம போகும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஜெயம் தான் கிடைக்கும். இந்த யோர்தானை கடந்து போகும் பொழுது நான் கோலும் கையுமாக, ஒரு கையில் தான் கோல், இன்னொரு கை எப்படி இருந்தது? வெறுமையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் எப்படி திரும்பி வர பண்ணுறாரு? நீங்கள் அந்த 5வது வசனத்தை வாசிங்க. எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகி உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகி யாக்கோபு சொல்ல சொன்னார் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்த தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினார். எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டு என்று. அருமையானவர்களே, போகும்பொழுது இவ்வளோ அவன் கையில் கிடையாது. ஆனால் தேவன் அவனை திரும்பி வர பண்ணும் பொழுது இவ்வளோ 2 பரிவாரத்தோடு. யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் திலக்கத்தி புத்திரர் எல்லாரையும் பெரியவனாயிருந்தார். அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்களை எங்கள் ஆண்டவர் பட்டியல் போட்டு வச்சிருக்கிறார். திரளான ஆஸ்திகள். இது நிமித்தம் அந்த நாளில் அவன் பெரியவனாக இருந்தான். ஆனால் பார்த்திங்கன்னா பிசாசு என்ன பண்ணுறான், அதெல்லாம் பறிச்சிட்டான். ஒரே நாள் எல்லாம் போயிடுச்சு. கர்த்தர் பார்த்தாரு, நான் கொடுத்த ஒன்றை நீ பறிச்சிட்டியா? தேவன் வேதத்தில் போடப்பட்டிருக்குது, யோபுவின் பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஒருவேளை நம்ம கையிலேருந்து ஆசீர்வாதம் பிசாசு பிடிக்கிட்டான் அல்லது நம்ம இழந்துட்டோம்னா சோர்ந்து போகாதீங்க. இரட்டத்தனையாக கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. பிசாசு நம்ம இடத்தில் பிடுங்குவான் என்றால் தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் சரி இரட்டத்தனையாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1வது வசனத்தில் இந்த 1வது அதிகாரத்தில் அந்த மனுஷன் கிழக்கட்டி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். நீங்கள் அதே 42வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா கர்த்தர் அந்த அதே ஸ்டைலில் தான் அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறார். 15வது வசனத்தை வாசிப்போம். தேசத்தில் எங்கும். அங்கே யோபு மட்டும்தான் பெரியவனாக இருந்தான். இங்கே என்ன பண்ணுறார் கர்த்தர்? குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துகிறார். 1 மடங்கு இருந்த ஆசீர்வாதத்திலே அவன் பெரியவனாக இருந்தான் என்றால் இப்பொழுது அவன் கையில் 2 மடங்கு இருக்கிறது. நிச்சயம் அவன் அந்த நாட்கள் அவன் என்ன பெரியவனாக இருந்திருப்பான். ஆனால் கர்த்தர் அதோடு விட்டு வைக்கல. தேசத்தில் எங்கும்
யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நாம் நம்முடைய ஞான குறைவினால் சில ஆசீர்வாதங்களை இழந்துட்டோம்னா தேவன் அதை இரட்டத்தனையாக கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் தாமதமாகலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். வசனத்தை கொண்டு நாம் செயல்படணும். இருக்கிற குறையை பார்ப்பதை பார்க்கல அந்த குறையை நிறைவாக்குகிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்போவுமே நம்முடைய குறைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் தான் நம்ம வாயில் உச்சரிக்கிறோம். அதை காட்டிலும் நிறைவாகிய அவர் அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி நம்ம மடியில் தான் போடுவார், அடுத்தவங்க மடியில் போட மாட்டார். யாரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ள முடியாது. மற்றதெல்லாம் பிடிங்கிடலாம். திருடர் கண்ணமிட்டும் திருடுவார்கள், பூச்சி அவங்களுடைய செல்வத்தை அரிச்சிடும், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அரித்து போடுவதற்கு இந்த உலகத்தில் எந்த பூச்சியும் கிடையாது. எந்த திருடனும் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட முடியாது. உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எப்படி ஆஸ்வதிக்கிறாரா? ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாவுக்கு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. ஆனால் அவர் செய்கிற முதல் ஆசீர்வாதம் என்னதுமா? உன் கற்பக்கனி. நம்முடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகள் தேவனுடைய பார்வையில் விசேஷமானது. நம்முடைய பிள்ளைகள் நம்ம கற்பத்தில் ஒரு தாய் கற்பத்தில் அந்த குழந்தையை சுமக்கும்போது பார்க்க முடியாது. ஆனால் தேவன் அப்படி உருவாவதற்கு முன்பதாகவே பார்க்கிற தேவன். எதுவுமே பை சான்ஸாக நடக்கிற காரியமே கிடையாது. தேவன் எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். உன் கற்ப கனி. நம்ம பிள்ளைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவை சொல்லணும், ஆண்டவரே என் கற்பத்தின் கனியை நீ ஆசீர்வதிக்கிறவர். ஒரு தாய் என்ன பண்ணால், இயேசுகிட்ட வந்தால், அந்த தாய்க்கு 2 பிள்ளைங்க. அந்த தாயோட ஜெபம் என்னவாக இருந்தது? என்னுடைய பிள்ளைகளை ஒருத்தையும் உங்களுடைய வலது பார்சத்தில் இருக்கணும், இன்னொருத்தையும் இடது பக்கம் இருக்கணும் ஆண்டவரே, இந்த இதை எனக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கணும் சொல்லி. ஆனால் கர்த்தர் அதை நிராகரிச்சிட்டார். அந்த வாய்ப்பு அந்த தாய்க்கு ப்ராமிஸ் பண்ணலை. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து நம்முடைய பிள்ளைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இல்லைன்ற கண்டிஷன் மீறி அந்த குழந்தை இருக்கும் என்றால், வேதம் சொல்கிறது, அவர்களை என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை செய்யாதிருங்கள், சோர்ந்து போகாதீங்க, உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டுட்டு வாங்க. ஏனென்றால் அந்த குழந்தையை கொடுத்தது அவர் தான். அந்த குழந்தையை ஞானமாய் வளர்க்கக்கூடிய கிருபையிலே கொடுக்குறது அவர் தான்.
எதுவுமே நம்முடைய சாமர்த்தியம் கிடையாது, நம்முடைய பிரயாசம் கிடையாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நீங்கள் நான் படிக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள். ஒரு அம்மா கேட்குறான், உன்னுடைய வலது கை பக்கம் என் பிள்ளை ஒருத்தர் இருக்கணும், இன்னொரு பையன் இடது கை பக்கம் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 16வது வசனத்தை வாசிங்க. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். 2 கையும் இருக்குது பாருங்களேன். அந்த அம்மா ஒரு கை தான் கேட்டான், வலது கை பக்கம் ஒரு பையன் இருக்கணும், இடது கை பக்கம் என் மகன் இன்னொருத்தர் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 கைகளாலும் அரவணைத்து 2 கைகளாலும் அவளை ஆஸ்வதிக்கிறார். நீங்கள் இந்த நீ வீட்டில் போய் எல்லாம் படிங்க, தியானிங்க. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு இருக்கிற அக்கறையை காட்டிலும் தேவனுக்கு அதிக அக்கறை இருக்கிறது. தேவனுடைய இதயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். சில பையன் நம்ம பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறவனா இருப்பான், இல்லைன்னா படிக்க மாட்டான். அவன் நமக்கு ஒரு பெரிய ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஏண்டா இப்படி ஒரு பிள்ளை நமக்குன்ற மாதிரி தான் இருக்கும். கொடுத்த தேவனுக்கு தெரியாதா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான விலை கொடுக்கிற தேவன் அதிக நிச்சயம். நம்முடைய பிள்ளைகளை தேவ சமூகத்திலே கொண்டு போய் வைக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். சோர்ந்து போயிடும், நம்ம அப்படியே மனம் தளர்ந்துடுறோம். நம்ம இனிமேல் என்னத்தை ஆகிடப்போகுது? நாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது, அது அவர் கருத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன் முற்றும் முடிய ரட்சிக்கிற தேவன். நம்ம அவசரப்பட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. எனக்கு இந்த வசனம் எனக்கு ரொம்ப இந்த இதயத்தை அசைச்சது. அவர்களை அணைத்து கொண்டு ஒருத்தவங்களை ஹக் பண்ணணும்னா 2 கையை வச்சு தான் அணைக்க முடியும், ஒரு கையால் அணைக்க முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு? அவர்களை அணைத்து கொண்டு. நான் அந்த வசனம் படிக்கும்போது என் பிள்ளைகள் அந்த இடத்துல வச்சுட்டேன். நான், ஆண்டவரே, நீங்கள் அணைக்கிற அந்த அணைப்புக்குள்ளே என் பிள்ளைகள் இருக்கட்டும் ஆண்டவர். அவர் ஏதோ ஒரு பிள்ளையை அணைச்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைய நாளிலே தேவன் நமக்கு அந்த வசனத்தை கொடுக்குறாரு. என் பிள்ளை அந்த அணைப்பில், உங்களோட அணைப்பில் என் பிள்ளை இருக்கட்டும். அடுத்தபடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மேல் கைகளை வைத்து. 2 கை வந்துடுச்சு. ஒரு அம்மா ஒரு கை தான் கேட்டார். நம்முடைய தேவன் ரெட்டத்தினே ஆஸ்வதிக்கிற தேவன். இங்கே 2 கையும் கொடுத்துட்டார். 2 கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு. ஒருவேளை பழுது இருக்கும் என்றால் அதை தேவ சமூகத்துக்கு கொண்டுட்டு வாங்க. அவருக்கு தான் தெரியாதா? தெரிந்தாலும் நம்முடைய கடமை சிறு பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நான் இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது நான் அப்படி தான் சொன்னேன், ஆண்டவரே, நீங்கள் அணைக்கிற அந்த அணைப்புக்குள்ளே என் பிள்ளைகள் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கைகள் என் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் என் சந்ததிகளுக்கு வேணும். இந்த உலகத்தில் யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ ஆசீர்வதிக்கலையோ, தேவனுடைய கரம் நம் பிள்ளைகள் மேல் இருந்து அவர் ஆசீர்வதித்தால் போதும். அதுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நம்முடைய சந்ததி இல்லை என்றால் நாம் மனம் தளரக்கூடாது. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடு பெற்றுக்கொள்கிற வரைக்கும். நம்முடைய தேவன் அப்படியே கல்மனம் கொண்டவரா? சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நம்ம கொடுத்துட்டார்ல, அவருடனே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? வசனத்தை படிக்கும்பொழுது எப்பொழுதுமே தியானித்து படிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை அரவணைக்க வேண்டியது அவசியம். நம்ம குழந்தைகளை எப்படி பிடிக்கிறோம்?
நம்ம பெற்றெடுத்த குழந்தையாக இருக்கும்பொழுது 2 கையும் அணைச்சி பிடிச்சிக்கிடும், அப்படியே நெஞ்சோடு அணைச்சி பிடிச்சிக்கிடும். நம்மளை காட்டும் தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். தாயினும் மேலாய் அன்பு கூறுகிற தேவன் நம்முடைய தேவன். உன் கற்பத்தின் கனிகளை தேவன் ஆஸ்வதிக்கிறார். அருமானவர்களே, அதில் நிறைய இருக்குது. நேரம் இல்லாதனால நீங்கள் வீட்டில் போய் எல்லாம் படிங்க. அந்த உபாகமம் 7வது அதிகாரத்தில் அந்த 13வது 14 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானித்து படித்தீங்கன்னா உங்களால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இதெல்லாம் ஏதோ எழுதி வச்சுட்டு போகலை. ஆவியான ஒரு நோக்கத்தோடு எழுதி வச்சிருக்கிறாரு. படிக்கிற நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொன்னவர் நிச்சயமாக காண்பிப்பார். ஆனால் நம்மளும் சில காரியங்களிலே தீவிரமாக நாமும் இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லா பகுதியிலையும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இது பெரிய சேலஞ்சாக இருக்குது. கல்யாணம் கட்டின உடனே எல்லாரும் கேட்குற கேள்வி ஸ்டாண்டர்டாக இருக்குது அந்த காலத்துலேருந்து. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் செயற்கை முறை கருத்தரிப்பு மையம் பெட்டிக்கிட மாதிரி திறந்து வச்சுருக்கிறோம். நீ டோர் டு டோர் வருவான் போல இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேசத்தில், உன் தேசம் என்றால் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காதான், கற்பம் விழுகிறதும் அபார்சன், அடுத்தபடியாக மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் இவ்வளவு நமக்காக செய்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. அருமானவர்களே, நம்மளாம் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா சில பேர்லாம் 2 நிமிஷம் சாப்பிட்டு எழுந்திருவாங்க. என்ன வேகம் தரும், எப்படி தான் அந்த குடல் சமாளிக்குதுன்னு தெரியல. கொதிக்க கொதிக்க கொட்டுனா ஆவி வெளியே வருது, வாய் வழியாக. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லலைங்க, நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நேரம் போயிடும். நான் என்னை சத்தியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் போகிறேன். வீட்டில் உட்காந்து எல்லாம் படியுங்க. நாம் சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய தேவன். ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உணவு எதுவாக இருந்தாலும் சரி, கஞ்சி இருந்தால் கூட பரவாயில்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் அதில் இருக்குமென்றால் போதும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லா காஸ்ட்லியாக ரிச்சாக சாப்பிட்டா தான் ஆசீர்வாதம். இன்றைக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டே வீணாக போன ஆட்கள் நிறைய பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க, அதிகமாகிட்டே போகுது வியாதிகள். நம்ம நினைக்கிறோம் நல்லா அது இதை வாங்கி செலவு பண்ணி சாப்பிட்டா தான் சாப்பாடு நம்ம நினைக்கிறோம். அப்படி சாப்பிட்றது வேதம் தப்புன்னு சொல்லலை. உதாரணமாக சொன்னோம்னா சாலமோனுடைய மெனுவை நீ வீட்டில் படித்து பாருங்களேன், மிரண்டு போயிடுவீங்க. இது வயிறு தானா, இவ்வளையும் தின்னு தீர்ந்துச்சிருக்கு பாருங்களேன். தேவன் அதை அனுமதித்தான், சாப்பிடு, உன் வயிறு பெருசா என்னுடைய வல்லமை பெருசா, தின்னு, நல்லா தின்னு. தேவன் நம்முடைய சாப்பிடுற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்கிற தேவன்.
நம்ம சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும் பொழுது அந்த திருப்தியோடு எந்திரிக்கணும். இந்த வீட்டில் பிறந்து இந்த இட்லி தான் டெய்லி கிடைக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க முறுமுறு இருக்கிறாங்க, டெய்லி இந்த தோசை தான். உனக்காச்சும் தோசை கிடைக்குதுல்ல, சந்தோஷமாக சாப்பிட்டு எந்திரிக்கும் பொழுது அந்த மன நிறைவு அது ரொம்ப அவசியம். அது எப்போ வரும் கேட்டீங்கன்னா, அந்த சத்தியம் தெரிஞ்சால் தான் வரும். கர்த்தர் நம்ம சாப்பிட்ற உணவை ஆஸ்வதிக்கிற தேவன். அந்த மன நிறைவோடு நாம் சாப்பிட்ற இடத்துலேருந்து நம்ம எந்திரிக்கணும். அளவு முக்கியமே கிடையாது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ ரிச்சாக இருக்கா, அது எளிமையான உணவாக என்பதெல்லாம் தேவ சமூகத்தில் கிடையவே கிடையாது. பாருங்களேன், தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். ஒரு ட்ரையல் பீரியட் கேட்குறான். ஒரு 10 நாளைக்கு எங்களை சோதித்து பாரு, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பார். ராஜபோஜனத்தில் இருக்கிற பலனை காட்டிலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படி சாப்பிடணும், மஸ்தான உணவாக இருக்கணும். அதுக்கெலாம் எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறோம். அருமையாவில் நீங்கள் நம்ம செலவு பண்ணி சாப்பிடுவதை தேவன் அனுமதிக்கிறார், நல்லா சாப்பிடணும். ஆனால் அதை காட்டிலும் அதை ஆஸ்வதிக்கிற தேவன் இருக்கிறார். அதை சார்ந்து கொள்ளணும். என்ன சொல்கிறான், பருப்பும் முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் பாருமையா. கர்த்தர் அது உறுதிப்படுத்துகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தை வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அவங்கள காட்டணும். ராஜபோஜனத்தில் சாப்பிட்டவங்களுடைய முகக்கலை சரீரம் எப்படி இருக்குதா, முகம் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும். நாம் சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆஸ்வதிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் 5 அப்பம் தான் இருந்தது, 2 மீன் தான் இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து ப்ளஸ் பண்ணுறார் கர்த்தர். ரிசல்ட் என்னதுமா, பெருக ஆரம்பித்தது. வயிறார சாப்பிட்டார்கள், மீதமும் எடுத்தார்கள். அது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பார்க்க வேண்டிய இடத்த பார்க்கணும். வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எடுத்து நமக்கு ஒத்தாசை வரும். என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் உயர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. 5 அப்பம் தானே இருக்குது. ஒருத்தன் சொன்னால், ஆண்டவரே கொஞ்சம் சாப்பிட்டா கூட பத்தாது, ஆண்டவரே 200 பணத்துக்கு வாங்கினா கூட இவங்களுக்கு பத்தாது. அவங்களுக்கு சரீர கால்குலேஷன் பண்ணாங்க, இவ்வளோக்கு வாங்கினா இவ்வளோ சாப்பிட்லாம். ஆனால் பெருக்கத்தின் தேவன் அங்கே தான் நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நேர வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு, அதை ஆஸ்வதித்தார், பெட்டு சீசலுக்கு கொடுத்தார். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். யாருக்குமே பத்தலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை அங்கே வரல. இது நமக்கும் பொருந்தும். உன் வீட்டின் மாத்தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்களாம் சொல்லி அதெல்லாம் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலாக செய்யுங்க. நம்ம விதைக்கிற விதை நாம் தூங்கினாலும் விதை தூங்குவது கிடையாது.
வசனம் விதைக்கு ஒப்புமையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபேமிலி ப்ரேயரு, உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் ப்ரேயரு, இதெல்லாம் சொல்லுங்க. விதைக்க தானே அறுவடை பண்ண முடியும். விதைக்காமல் நீ விதைக்காத இடத்தில் கூட்டுகிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற முடியாது. விதைத்தால் தான் அறுவடை செய்ய முடியும். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், மனிதன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும். அவர் சொல்லிட்டாரு, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். போதும், அந்த ஒரு வார்த்தை நாம் பிடித்துக்கொள்வோம் என்றார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா சொன்னவர் அப்படிப்பட்டவர். அவர் வாக்கு மாறாத தேவன். மனிதன் அல்ல, அல்லது மனித புத்திரனும் அல்ல அவர் வாக்கு மாறுவதற்கு. மனம் மாறாத தேவன் நம்முடைய தேவன். செல்றவர் செயலே செய்வார். நீதிபதிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே. இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை தேடி மனுஷன் ஓடுறான். ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியலை. ராத்திரியும் பகலும் 3 ஷிஃப்ட்டு பணம் சம்பாதிப்பதற்காக, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக. ஆனால் அது எங்கே தான் இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. அவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? நமக்கு உள்ளாக இருக்கிறது. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதை பரலோகத்தில் வச்சுட்டு அவர் மட்டும் வரமாட்டார். அவர் வருவார் என்றால் அவருடைய மகிமை அவரோடு சேர்ந்து தான் வரும். உள்ளுக்குள்ளே ஆஸ்வதிக்கிற தேவனை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஸ்வர்யத்தை தேடி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரின் ஆசீர்வாதமே. அருமையானவர்களே, ஆசீர்வாதன்றது நம்மளை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏதோ கர்த்தர் கல் நெஞ்சுக்காரர் மாதிரியும் அவர் தர மாட்டேன்ற மாதிரியும் உடனே நம்மெல்லாம் உபவாசம் போட்டு அழுது ஜெபம் பண்ணி அப்போ தான் கர்த்தர் மனம் மாறுவார் போல் நம்ம ஒரு பிரேம் வச்சுருக்கிறோம். தேவையே கிடையாது. கர்த்தரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார். ஆனால் கேட்குற இருதயம் நமக்கு வேணும். இன்றைக்கி தேவனுடைய சத்தம் ஏன் கேட்க முடியாது போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இருதயம் வேறு எங்கேயோ இருக்கிறது. அந்த தேவனுடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கத்தக்கதாக அந்த இருதயம் இல்லை. நான் உன் கண்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆனால் நம்ம கேட்குறவங்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது. ஆசீர்வாதம் எங்கிருந்து ஆரம்பமாகுது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அவருடைய ப்ராசஸ்லாம் ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கும். நம்ம என்ன விரும்புகிறோம்னா, டக்குன்னு பெரிய ஆள் ஆகிடணும், டக்குன்னு பெரிய ஆள் ஆகிடணும், கோடீஸ்வரன் ஆகிடணும். அப்படியே இந்த ஆடி போடியெல்லாம் கார் வச்சுருக்குறாங்க, அப்படி அப்படி இறங்கி அப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு, இதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. தேவை என்றால் தேவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதை நம்ம நாடி ஓடக்கூடாது. நம்முடைய இருதயம் எங்கே தேடணும்னா, ஆசீர்வதிக்கிற தேவனை தேட வேண்டும்.
நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ்வதிக்கிற கத்தரை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கத்தர் இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம். கத்தர் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் நிற்காது, தங்காது, போயிடும். இருக்கும், தேவன் கொடுப்பார். ஆனால் தேவனை நாம் விட்டு நாம் புறம்பே போவோம் என்றால், அல்லது தேவனை நாம் புறம் தள்ளுவோம் என்றால் ஆசீர்வாதம் சேர்ந்து போயிடும். நான் சொல்கிறேன், அதுபடி செய். ஆசீர்வதிக்கிறது என்னுடைய வேலை, கீழ்ப்படிய வேண்டியது உன்னுடைய வேலை. சத்தத்தை கேளு, அதுக்கு செவி கொடு, அதுதான் உன்னுடைய வேலை. நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே உள்டாவை மாற்றிடுறோம். நம்ம செய்ய வேண்டியது செய்வோம் என்றால் அவர் செய்ய வேண்டியது கட்டாயமாக அவர் செய்வார். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இதில் போடப்பட்டிருக்க 1வது வசனத்தில் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஈசாக்கு நாட்களில் ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்தது. ஆண்டவர் எல்லாம் பஞ்சம் அடித்து அங்கிட்டு சதறி போகும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு. 2வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பஞ்சம் தேசத்தில் இருக்கிறது, கர்த்தருக்கு தெரியாதா? எல்லாம் கிளம்பிட்டான், மூட்டை முடிச்சு தூக்கிக்கிட்டு எங்கே செழுமையாக இருக்கோ அங்கே கிளம்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ போகாது. கர்த்தர் நம்மளை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருக்க வேண்டியது அவசியம். ஆபிரகாம் சொன்னார், நீ கிளம்புனார், உன் தேசத்தை விட்டு போ, நான் சொல்லும் தேசத்துக்கு நீ போ, இங்கே இடத்த விட்டு வெளியே வான்னு சொன்னார். நீங்கள் ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ போகாதுன்றார். போக சொன்னால் போகணும், இருக்க சொன்னால் இருக்கணும். அது நம்முடைய வேலை. அவருடைய சத்தத்தை செவி சாய்க்கிற இறுதியம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நடந்த சம்பவம் உங்களுக்கு புரியுன்றக்காண்டி அதை சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் இந்த கதைலாம் எடுத்து வர்றது கிடையாது. ஒரு நாள் ஒரு 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 கூட்டமான ஜனங்கள் ஐயா நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வரணும், எங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும் இங்கேயா அப்படின்னு அவரை கூப்பிட்ருக்குறாங்க. அவர் ரொம்ப பயபக்தியாக ரொம்ப கண்ணியமாக கூப்பிட்ருக்குறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் நீங்கள் அவங்க கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்ல கூப்பிட்றாங்க, நான் போகட்டுமா ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னாராம், போகாத. உடனே பக்கத்தில் இருந்த ஊழியக்கார்ட்ட சொன்னார், ஆண்டவர் போக வேணான்னு சொல்கிறாரு. உடனே அவர் கோபம் வந்துருச்சா, ஆத்து மக்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ போனா போகாமல் இருந்துக்கிட்டு கர்த்தர் போகாதுன்னு சொல்கிறேன்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார். வாங்க நான் வர்றேன். ஆனால் வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மத வெறியர்கள். இந்த இடத்துல சபை வச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு போய் சாத்துன்னு சாத்திருக்கிறான். அப்புறம் அடினாலும் அந்த அடி அடித்து இதை கூட்டி போய் நல்லா அடித்தாங்க. அதான் கர்த்தர் போக வேணான்னு சொன்னார்ல. உனக்கு அவருக்கு இல்லாத ஆத்மா பாரம் உனக்கு என்ன? நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆத்துமாக்கள் அழிந்து போகிறது நமக்கு தெரியுதே, கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர் போகாதன்னா கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணும். கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு டீம் ஆஃப் அதாவது அவர் உட்காந்து ஜோவாரையிலேருந்து ஜோபிக்கும்போது அந்த அடி வாங்கின ஊழியக்காரும் பக்கத்தில் இருந்துருக்கிறாரு. திடீர்னு ஒரு ஜெபத்தை நிப்பாட்டிட்டு அவர் சொன்னாராம், ஆண்டவர் இந்த இடத்த விட்டு நீ வெளியே போக சொல்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஆண்டவர் வெளியே போக சொல்லுவார்? ஜெபம் பண்ணணும் ஐயா, இல்லை நான் ஆண்டவர் இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்கிறார். அவர் என்ன சொல்லியே போயிட்டார். திடுத்துப்புன்னு ஒரு 10 பேர் உள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய ஜாமான்களாம் அடித்து உடைச்சி அந்த ஊழியக்காரரை திருப்பி நைய படைச்சிருக்கிறாங்க.
ஏயா வெளியே போனாலும் அடிக்கிறாங்க, உள்ளே இருந்தாலும் அடிக்கிறாங்க. இதை தான் ஊழியம் ஐயா. யோ, கர்த்தர் தான் அவனை வெளியே போக சொன்னார்ல, நீ ஏன் உள்ளே உட்காந்து? நம்ம மிஞ்சின நீதிமானாக இருக்கவே கூடாது. ஊழியத்தை காட்டிலும் எஜமானர் முக்கியம், அவர் சத்தம் முக்கியம். கற்றுக்கொள்ள இது நடந்த நிஜமான ஒரு சம்பவம். கேட்கும்போது கொஞ்சம் தமாசாகவும் இருக்கும், ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அங்கே இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். இதுக்கு அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். கர்த்தர் சொல்கிறாரா கிளம்பு, போகாதன்னு சொல்கிறாரா போகாத. ஏன்னா அங்கே என்ன நடக்குன்றது உனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். என் சத்தத்துக்கு செவிசாய்த்து யார்கிட்ட சொல்கிறார், நீ போகாத. நீ அடுத்த வசந்த வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். தொடர்ந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இவ்வளோ எதில் ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் சட்டத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம முடிவெடுக்கக்கூடாது. சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சமயத்தை அதிகப்படித்தனம் பண்ணிடுறோம். கர்த்தர் என்றால் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சாலே போதும். அருமையானவர்களே, இன்றைக்கெல்லாம் நம்ம முடிவெடுத்து போகிறதுனால தான் அநேக காரியங்கள் ஃபெயிலியர் ஆகுது. சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஊழியக்காரர் உடனே அந்த பழக்கம் இருந்ததுனால தான் அவர்னால கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்க முடிஞ்சது. ஆண்டவர், எங்கள் ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்றாங்க, நான் போகட்டுமா ஆண்டவர்? அந்த பழக்கம் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த கேட்கணுன்ற உணர்வு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்கணும் கட்டாயமாக. இதுக்கெல்லாமா போய் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த காரியத்துக்கெல்லாமா கர்த்தர்ட்ட போய் நிற்பாங்க. அதுதான் நம்மளை பெரிய லெவலில் பிரச்சனையில் மாட்டி விடும். நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம், ஆனால் அது பின்பதாக பிசாசுடைய கிரியைகள் இருக்கும், நமக்கு தெரியாது. கர்த்தர்ட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டும். வேண்டாம், ஆண்டவர் சொல்ற, நீ போகாத, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடைய கூட இருக்கிறேன். கர்த்தர் எப்போ நம்மளோடு இருப்பார்? அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் நம்மளோடு இருப்பார். ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து வருகிறது. ஏன் சில விதம் 30 கொடுத்துச்சு, ஏன் 60 கொடுத்தது? அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தை பொறுத்து இருக்கிறது ரிசல்ட். 100 மடங்கு கொடுப்பதற்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் தேவனுடைய சத்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது ரிசல்ட்டும் முழுமையாக கிடைக்கும். அந்த தேசத்தில், அதாவது பஞ்சமுள்ள அந்த தேசத்தில் மழை பெய்யலை, விளைச்சல் கிடையாது, அங்கே ஆகாரம் கிடையாது. அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அதனால தேவன் நமக்கு இப்படி தான் கொடுக்குற தேவன். ஆனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சரியாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் பழகணும். அதாவது பார்வோன் சொன்னால், எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டுடு, மருத்துவச்சிகளுக்கு அப்படி தான் உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஆனால் மருத்துவச்சியில் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அதை செய்யாது இருந்தார்கள். நம்ம ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம், அல்லது இன்னொருத்தவங்க அவிசுவாசியாக இருக்கலாம்.
அறிந்தோ அறியாமலோ தேவனுடைய பிரமாணத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். மருத்துவச்சிகள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படவில்லை, மருத்துவச்சிகள் தான் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். இதை நான் செய்யக்கூடாது, ஏன்னா இபிரேயருடைய தேவன் நம்மளை தண்டிப்பார், நம்ம அதை செய்யக்கூடாது. அந்த உணவு இருந்தனால அவங்க அதை செய்யலை. ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் குடும்பங்களை தேவன் தலைக்கு பண்ணினார். வீட்டில் போய் அதெல்லாம் படிங்க. நம்ம குடும்பம் தலைக்கிறதுக்கு என்ன ரூட்டுனா இதுதான். நம்ம இன்றைக்கி ஆகாயத்தில் சிலம்படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். செய்ய வேண்டியதை சரியாய் முறைப்படி செய்யணும். ஒரு மல்யுத்தம் பண்ணினாலும் கூட சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான். நம்முடைய குடும்பத்தில் தேவன் எல்லா பகுதியிலையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்ம அவர் சட்டத்துக்கு செவி சாய்க்கிறவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக. இங்கே ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பனாய் ஆபிரகாம் என் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் ஏகசூதனும் உன் ஏக புத்திரையும் கூட்டிகிட்டு போய் எனக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல போய் பழி செலுத்து. ஆனால் ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை, கூட்டிகிட்டு போயிட்டான் மகனை. கர்த்தர் அவனை கொலை செய்ய அனுமதிச்சாரா? இல்லை. கத்தி ஓங்குற வரைக்கும் தேவனை அனுமதித்தார். அப்புறம் தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நீ வேலையெல்லாம் படித்து பாருங்க. எங்கே ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அது நிச்சயமாக 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும். இதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இதோ உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீயோ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். உபாகமத்தில் அப்படி தான் போட்டிருக்குது, நீ போய் படிங்க. அதெல்லாம் ரெண்டுமே நமக்கு முன்பதாக தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு? ஆசீர்வாதத்தையே நீ தெரிந்து கொள். நாம் முழங்கால் படிக்கிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. ஓபேத் ஏதோம் சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இஸ்ரேல் வம்சத்தான் கிடையாது. ஆனால் அவனுடைய வீட்டில் உடன்படிக்கை பெற்று ஒரு 3 மாதம் இருந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் உடன்படிக்கை பெற்று இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஒரு 3 மாதம் இருந்ததுக்கே ரிவார்டு உடனே கிடைக்குது பாருங்களேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் என்றால், நம் குடும்பத்துக்குள்ளாக இருக்கும் என்றால், ஆஸ்வதிக்கிற தேவன் நிச்சயமாக தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். பதறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை பிடிச்சுக்கங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்.
அருமையானவர்களே, இந்த ஃபார்முலாலாம் நம்ம படிச்சுக்கொள்ளணும். ஆசீர்வாதத்தை தேடி அங்கேயும் ஓடாதீங்க. ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, அந்த அதிகாலையில் குளிர்ச்சியான அந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படி தெய்வம் எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மாம்சத்தை புசிக்கவும், உங்களுடைய இரத்தத்தை நாங்கள் போனம் பண்ணவும், நாங்கள் ஒரே சரீரமாகவும் ஒரே இரத்தமாகவும் இருக்கும்படி தெய்வம் எங்களுக்கு கொடுத்த அந்த சிலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆஸ்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை வர்த்திக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பழகி பெருகவும் எங்களை நீர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சாப்பிடுற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய கற்பத்தின் கனியை தேவன் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கப்படியால் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளையும் கூட நீர் அனைத்து இரு கரங்களால் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கப்படியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் அதனாலே நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மத்தியில் நீ பிரசன்னமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தை நாங்கள் நன்றியில் இதயத்தோடு வணங்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை தேவன் ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நாங்கள் பிழைக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் வீட்டார் அனைவரையும் நீர் ஆஸ்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை ஆஸ்வதிப்பது உமக்கு பிரியமான காரியமாக இருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ சபைக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே வருகிறேன். ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய கிருபையுள்ள கரத்தினாலே தாங்கி பிடிங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் அவளை நல்வழிப்படுத்தட்டும். எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்களே தடையாக இராதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு தெளிந்த பார்வையை கொடுங்க, உணர்வுள்ள இதயத்தை கொடுங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான இதயத்தை கொடுங்க ஆண்டவர். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டது நல்லது என்று காணும்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்யட்டும். கட்டுகள் அருந்து போகட்டும். பிசாசுடைய எல்லா விதமான பாடுகளும் ஒளிந்து போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். வாழ்வு வளமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் மறு உத்தரவு தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. விசுவாசிகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் கேட்கிறவராய் பதிலளிக்கிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எதிர்கொள்கிற நாட்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகம் கூட செல்லட்டும். மேகஸ்தம்பமாய் நீங்கள் வாங்க ஆண்டவரே. நாங்கள் போகிற பாதை என்னதுன்னு எங்களுக்கு தெரியாது.
உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருக்கு வேண்டிய ஆண்டவரே கிருபைகளை கொடுங்க, தயவுகளை கொடுங்க, இரக்கங்களை கொடுங்க. ஆண்டவர் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. வயதான விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். தங்கள் குடும்பத்தை ஆண்டவரே பக்தி உள்ள சந்ததியாய் நடத்தும்படி ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோக ராஜ்யமாய் மாறட்டும். உன் தேசத்தில் இனி கூக்குரல் கேட்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும் ஆண்டவர். வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிய பிள்ளைகள் மீது உடைய கரம் இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்துக்காக ஜெபிக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக, ப்ரொமோஷன்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன். சுகமான பிரசவத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இசைக்கரை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். அதுக்கேற்ற பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தர் அனைத்து ஆஸ்வதிக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். குழந்தைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய பாதுகாக்கும் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறேன். உன் பிள்ளைகள் ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போல் இருப்பார்கள் சொன்னீங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒளியமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். குழந்தைகள் மீது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பொல்லாங்கன் தொடாதபடிக்கு உம்முடைய நிழல் அவர்கள் மேல் தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபையில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுங்க. மேந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வர வேண்டிய ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு வாங்கப்பா. ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று இருக்கிறது. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. இப்போ விசுவாசிகள் இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகிறாங்க. உங்களுடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான்னு சொன்னபடியால் நன்மையும் கிருபையும் இவர்களை பின்தொடரட்டும் ஆண்டவர். நல்ல மேய்ப்புடைய கருத்துக்களாக சபையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சபையில் நடக்கிற ஊழியங்களை ஆசிரியங்க. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வது இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க.
உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் தெய்வத்துடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Praise the Lord. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமென்.